ஜூன் 14, 1928 அர்ஜென்டினால ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆரம்பத்துல அந்த குழந்தைக்கு எர்னஸ்டோ குவேரா அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. இது மத்த குழந்தைங்க மாதிரி இல்லாம காச நோய் ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டு நுரையீரலாம் சுருங்கி மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. எந்த அளவுக்குனா ஸ்கூலுக்கு கூட போக முடியாம வீட்டுல இருந்து படிக்கிற அளவுக்கு கடுமையா பாதிக்கப்படுது. இந்த ஒரு பர்டிகுலர் குழந்தை மட்டும் இருந்துகிட்டு தன்னால மட்டும் ஏன் மத்தவங்கள மாதிரி இருக்க முடியல அப்படின்னு யோசிச்சு விடாமுயற்சியோட பல நீச்சல் பயிற்சிகளை மேற்கொண்டு நுரையீரலை வலிமைப்படுத்தி ஆஸ்துமாவையே வென்று அமெரிக்காவோட ஃபுட்பால்னு சொல்லப்படுற ரன்விய ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்டு மருத்துவ படிப்பு முடிச்சு வாழ்நாள் நண்பர்களான பிடெல் காஸ்ட்ரோ சகோதரர்களை சந்திச்சு கியூபாவோட விடுதலைக்காக ஆயுதம் எடுத்து புரட்சி பண்ணி சேகுவேரா அப்படின்ற ஒரு மாவீரனா நின்றுக்குன்னா நம்மளால முடியாது இந்த உலகத்திலே இல்லங்க. ஏன் இந்த சேகுவேரா அர்ஜென்டினால பிறந்துட்டு கியூபாவோட விடுதலைக்காக போராடுறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு சேகுவேரா உலகின் எந்த நாடுகள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றனவோ அது எல்லாம் என்னுடைய தாய்நாடு அப்படின்னு சொல்றாருங்க. இதே மாதிரி சேகுவேராவோட இன்னொரு ஃபேமஸான வரிகள், விதைத்து கொண்டே இரு, வளர்ந்தால் மரம், விழுந்தால் மண்ணுக்கு உரம்.